ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கவிருக்கிற ஒரு தலைப்பு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பது எப்படி என்கிற சில வேதாகம வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. இதே 18லே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக் சொல்கிறார். ஆபகுக்குடைய இந்த தீர்க்க தரிசன புத்தகமானது ஒரு பாடல் வடிவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் துவங்கும் போது அது பாடல் என்றுதான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தின் முக்கியத்துவம் என்ன? 1வது அதிகாரம் மற்றும் 2வது அதிகாரம் அவர் ஆண்டவரோடு கேட்கிற சில கேள்விகளும் பதில்களுமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே முக்கியமாக அவருடைய வல்லமை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. காட் ஸ்ட்ரென்த், ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தவராக இவர் இந்த வார்த்தையை ஒரு அறிக்கையாக அவர் அங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பது, மகிழ்ச்சி களி கூறுதல் ரெண்டுமே அவருடைய உள்ளான சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. எப்பொழுது நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என்னை ரட்சிக்கும் தேவனில் எப்படி நான் களி கூறுவேன் என்று சொல்கிறார். 17வது வசனம், முந்தைய வசனத்தை வாசிக்கும் போது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். கிட்டத்தட்ட அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்கள், ஆட்டு மந்தை, மாடு என்று 6 காரியங்களை சொல்கிறார். இந்த 6மே அந்த நாட்களிலே யூத பாரம்பரியத்திலே அவர்களுடைய வெல்த், வசதியை தீர்மானிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இன்றும் கூட நம்முடைய நாடு விவசாய பின்னணியத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்த நாட்டிலே எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இந்த விளைநிலங்களும் அல்லது அவர்கள் அதன் மூலம் எடுக்கிற விளைச்சலும் காண்பிக்கிறது. இங்கு தன் வாழ்வாதாரத்தின் அடிப்படையான காரியங்கள் பொய்த்து போனாலும் அல்லது அதிலிருந்து நன்மைகளே எனக்கு கிடைக்காமல் போனாலும், ஆங்கிலத்திலே தோ என்கிற வார்த்தையை இவர் சொல்கிற இந்த 17வது வசனத்திலே குறிப்பிடலாம். இல்லாமல் போனாலும், போனாலும் என்று சொல்கிறாரே, போனாலும் அவைகளெல்லாம் என்னை கைவிட்டாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அவர் பாடுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் வளராமல் போனால் என்ன செய்வது? அத்திமரம் கனி கொடுக்க வேண்டுமே, அது துளிரே விடவில்லையே, என்ன செய்வது? திராட்சை செடிகளை அந்த நாட்களிலே வைத்திருந்தார்கள். திராட்சை பழங்களை பறித்து ரசத்தை எடுத்தார்கள். அந்த பழங்கள் உண்டாகாமல் போகிறது. பழங்களே வரவில்லையே திராட்சை செடிகளிலே. ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் அவர்களுடைய பாரம்பரியத்தில் முக்கியமானது. ஒலிவ மரம் பலனற்று போனாலும் என்ன செய்வது? வயல், தானியங்கள், நாம் வேதாகமத்திலே நிறைய இந்த தானியங்களை குறித்து வாசிக்கிறோம். தானியங்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது? தானியத்தை விளைவியாத வயல்கள், பேரன் ஃபீல்ட்ஸ். அடுத்தது, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கால்நடைகளை வளர்ப்பவர்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும். குட்டியினாத ஆடு மாடுகளை பார்த்து அவர்களுக்கு கலக்கமாக இருக்கும். ஐயோ, குட்டி போடலையே, குட்டி இல்லையே, குட்டி பிறக்கலையே. இன்றுமே இப்படிப்பட்ட நிலைகளிலே நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய கிடைக்க வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள், வருமானங்கள் இல்லாமல் போகிறது. ஆனால் இங்கு ஆபகுக் சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் இல்லாமல் போனாலும், முதலற்று போனாலும், பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும்,
எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, எனக்கு வருமானம் தரக்கூடிய, என் வாழ்வை வளமாக்கக்கூடிய எந்த காரியங்களும் இல்லாமல் போனாலும், நடக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அவர் சொல்கிறார். என்ன காரணம்? எல்லாவற்றையும் விட அவர் ஆண்டவரை பெரியவராக பார்க்கிறார். உண்மைதானே? நாம் நேசிக்கிற, நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற, நாம் வாழ்வதற்கு உதவி செய்கிற எல்லாவற்றையும் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர் தானே. அவரை பெற்றிருப்பது பெரிய மகிழ்ச்சி என்பதை ஆபகுக் இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார். பிலிப்பியர் 4:4 பவுல் அங்கு எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். நம்முடைய கவலைகள் பயனற்றவைகள். நீங்கள் கவலைப்படுவதனால என்ன செய்ய முடியும்? நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று இங்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர். அங்கு அவர் வேதத்தை நேசிக்கக்கூடியவர், ஆனாலும் பெரிய பிலீவர் கிடையாது. அங்கு ஒரு கூட்டம் இருந்தது பிரான்ஸில். அவர்கள் சேர்ந்து இந்த வேதாகமத்தை புறக்கணிப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்படி சேர்ந்து அவர்கள் பேசி, இது நல்லதில்லை, இது ஒரு புத்தகமே இல்லை, இது உண்மையே இல்லை, அப்படிலாம் அவர்கள் பேசுவது உண்டு. அப்படி அவர்கள் பேசும்போது ஒரு நாள் பெஞ்சமின் பிராங்க்லின் அந்த கூட்டத்திற்கு போகும்போது ஒரு சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு பாடலை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களும் ரசித்து கேட்கிறார்கள், அருமையாக இருக்கேப்பா இந்த பாட்டு, எங்கேருந்து எடுத்தீங்க? we need copies, எங்களுக்கு அதனுடைய பிரதிகளை கொடுங்க, நல்லா இருக்கே இந்த பாட்டு. அவர் சொன்னாரா, ஆபகுக் 3:17-18 தான் இந்த பாடல். எப்படி இந்த பாடல் அவர்களுக்கு பிடித்ததாக மாறியது? அவர்கள் வேதாகமத்தை புறக்கணித்தவர்கள், எதிர்த்து பேசியவர்கள், அவர்கள் கேலி செய்தவர்கள். எப்படி இந்த பாடல் அவர்களுக்கு பிடித்தது? காரணம், இந்த பாடலின் வரிகள் ஆபகுக் 3:17 நம் வாழ்க்கையோடு ஒத்துப்போவதாக இருக்கிறது. பலரும் எதிரான சூழ்நிலைகளை தாண்டி வருகிறோம், எதிர்ப்புகளை கடந்து வருகிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம், நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை தாண்டி வருகிறோம். அவைகளெல்லாம் நடந்தாலும் ஆபகுக்கின் அனுபவம் நம் வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46-47 வாசிக்கலாம். மரியாளின் கீதம் என்று நாம் சொல்கிற அந்த பகுதியை சார்ந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. மரியாளிடத்திலே போய் தூதன் ஆண்டவருடைய அந்த தெய்வ திட்டத்தை அவர்களுக்கு சொல்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லும்போது அவர் அதை முதலில் தயங்குகிறார், பிறகு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது அவர் ஆண்டவரை உயர்த்தி ஒரு பாடலை பாடுகிறார். அந்த வார்த்தை சொல்கிறது 46, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் களி கூறுவதற்கான சந்தர்ப்பம் அங்கு நடக்கவில்லை. அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை தான் உண்மை. அவள் ஒரு கன்னி பெண். அவள் குழந்தையை பெற்றெடுக்கும்படியான ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அதற்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறாள். இந்த நேரத்திலே அவளுடைய இருதயம் களி கூறுவதற்கான அவசியம் அங்கு என்ன ஏற்பட்டது? எப்படி அவருடைய இருதயம் களி கூற முடியும்? அது ஒரு கன்னி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தேசத்தின் சட்டத்தின்படி அல்லது மோசே கொண்டு வந்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லெறியப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். அது ஏளனத்திற்கும் அவமானத்திற்கும் உரிய ஒரு பிறப்பு. அதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவள் சொல்கிறாள், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று அந்த வார்த்தையை சொல்லி, என் ஆத்துமா இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எப்படி மரியாளால களி கூற முடியுது? எப்படி அவர்கள் சந்தோஷமா இதை சொல்ல முடியுது? இதே நம்ம பார்த்த ஆபகுக்கின் அனுபவம் தான். அட்வர்சிட்டிஸ், எதிரான காரியங்கள் நடக்கும் போதும் கூட
என் ஆண்டவரில் நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் எனக்கு செய்த காரியங்கள் மேலானவைகள் என்பதை அனுபவித்து இப்படி ஆண்டவருக்குள் அவர்கள் களி கூறுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 104:34, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இங்கு அவரை தியானிக்கும் போது, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, அவருடைய மகத்துவங்களை தியானிக்கும் போது என் இருதயம் மகிழ்கிறது என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே சங்கீதம் 32:11 மற்றும் 33:1 பார்க்கலாம். 32 கடைசியிலே, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயமுடையவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அதே 33:1 நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஏன் துதி செய்யணும், ஏன் பாடணும்? இந்த 32வது அதிகாரத்தில் அதற்கான வார்த்தைகளை தாவீது சொல்றாரு. ஆண்டவர் என்னுடைய தவறுகளை மன்னித்தார், அவரை நான் பாடாமல் என்ன செய்கிறது? அவர் எனக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்காரு, அவரை பற்றி பாடும்போது எனக்கு சந்தோஷம் வராமல் என்ன செய்யும்? அவர் எனக்கு எண்ணிலடங்காத ஆலோசனைகளை தராரு, நான் எப்படி வாழணும், என் வழியில் எப்படி நடக்கணும். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவருக்குள்ள. ரிஜாய்சிங் இன் த லார்ட், அவருக்குள் மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியும். அவரை தியானிக்கும் போது அவர் தருகிற ஆலோசனைகளை, அவர் தருகிற பாதுகாப்பை, அவர் தருகிற மன்னிப்பை நான் நினைக்கும் போது ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று தாவீது இங்கு சொல்லுகிறார். சாமுவேல் 2வது அதிகாரம் 1 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று பாடுகிறாள். அவள் ஜெபித்து முடித்த பின்பு அவள் போய் பிள்ளைக்காக அங்கே விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவர் விண்ணப்பத்தின்படி கேட்டு ஒரு குழந்தையை தந்தார். இந்த குழந்தைய நான் விண்ணப்பம் பண்ணி நான் எப்படி பொருத்தனை செய்கிறேனோ அதே போல போய் ஒப்படைப்பேன்னு அதை உறுதிப்படுத்தி அதை மகிழ்ந்து அதை சொல்றா. என்ன சொல்றா பாருங்க, எவ்வளவு வேதனையான சூழ்நிலைகளை அவள் கடந்திருப்பாள், எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருப்பாள். அந்த சக்களத்தி அவளை நிந்தித்த நிந்தனைகள், அவளை பேசிய வார்த்தைகள், அவளை மனமடிவாக்கின சுற்றுப்புறத்தார். ஆனால் இன்று ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், என்னுடைய கவலைகள் ஒன்றுமே எனக்கு இப்பொழுது பெரிதல்ல. சொல்ற பாருங்க, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன்? அவர் நான் கேட்டதை எனக்கு கொடுத்துட்டார். மரியாள் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாங்க. அவமானத்தின் பாதை தான், ஆனால் அது தெய்வ திட்டம். அதனால் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்தார்கள். ஆபகூக் எதிரான எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று சொல்லுகிறார். இன்று நீங்களும் கடந்து போகிற பாதை எப்படிப்பட்டது? ஒருவேளை நாம் நினைத்திராத பாதைகளாயிருக்கலாம், எதிர்ப்புகளின் வழியே போகலாம், லாபம் இல்லாமல் போகலாம், முதலுக்கே மோசமாயிருச்சு இப்படி சொல்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் போட்டதை என்னால் எடுக்க முடியல. நிறைய பேர் இழப்புகளின் பாதையிலே நடந்து போகலாம், சமாதான குறைவுகள், அவமானங்களின் வழியே நடந்து போகலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் பெரியவர். அவருடைய ஆலோசனைகள் பெரியது, அவர் தந்த மன்னிப்பு பெரியது, அவர் தந்த பாதுகாப்பு பெரியது. எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர். அதனால் அவரில் நாம் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் கவலைகள் அல்லது இந்த உலகத்தின் தோல்விகள், இழப்புகள் நம்மை ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் நிறைய தோல்விகளின் வழியே நடந்து சென்றாலும், இழப்புகளை சந்தித்திருந்தாலும், எங்களுக்கு நன்மையாய் வரவேண்டியவைகளை நாங்கள் இழந்திருந்தாலும், ஆண்டவரே இழப்பின் பாதைகளிலே நஷ்டத்தின் மத்தியிலே நடந்து சென்றாலும், அவைகள் எல்லாவற்றையும் விட நீர் பெரியவர்.
உமக்குள்ளே மகிழ்ந்திருப்போம் என்ற ஆபகூக் வழியாக மரியாள் செய்வதைப் போல, அன்று அன்னாள் ஜெபித்ததைப் போல, தாவீது சொல்வதைப் போல நாங்களும் சொல்கிறோம். உமக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற அனுபவங்களை தாங்க ஆண்டவரே. உம்மை தியானிக்கும் போது எங்கள் இதயம் பூரித்து மகிழட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை மறந்து, இழப்புகளை மறந்து உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே பெரியவர். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறச் செய்ய உம்மாலே கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.